யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. வணக்கம். தமிழுடைய நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியை சந்தித்திருக்கிறோம். இன்றைய தலைப்பு பகுதியில் என்ன விடயத்தை கதைக்க போகிறால், குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த மத்திய கிழக்கிலே நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தம் அல்லது இந்த ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஒன்றாக இணைந்து மேற்கொள்ளக்கூடிய இந்த யுத்தம், ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த யுத்தம் நீடித்தால் குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளிலே 4.5 கோடி பேர் பட்டினியால் வாட வேண்டிய சூழலை உலகளாவிய ரீதியில் உருவாகும். மத்திய கிழக்கில் மாத்திரம் 4.5 கோடி மக்கள் பட்டினியால் வாடக்கூடிய சூழலை உருவாகும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜூன் மாதம் வரைக்கும் இந்த யுத்தம் நீடித்தாலே 4.5 கோடி பேர் மக்கள் இந்த பட்டினியால் வாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, பட்டினி சாவுகளுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அதே போல இந்த போக்குவரத்துகளுக்கான இந்த சரக்குகளை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்துகளுக்கான வரிகள் 18% அதிகரித்திருக்கிறது. இதுவும் ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதே போல ஏற்கனவே 31 கோடி பேர் மக்கள் உலகளாவிய ரீதியிலே சரியான உணவு முறைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் அல்லது 3 வேளை உணவு முறைகளை பெற்றுக்கொள்ளாமல் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்போது உருவாகியிருக்கக்கூடிய இந்த போர் பதட்ட சூழலை பசித்தோருக்கான எண்ணிக்கை அதிகரிக்கப் போகிறது. இது உலகத்தினுடைய சுகாதாரத்தையும் மற்றும் தனிமனிதனுடைய ஆயுளையும் கேள்விக்குறியாக்கக்கூடிய விடயமாக இருக்க போகுது. எனவே உலக நாடுகள் இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு இந்த யுத்தத்தை மிக விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முடிவு எடுக்க வேண்டும் என்று கூறப்படுது. ஒரு பக்கம் இந்த விடயம் இருந்தாலும் மத்திய கிழக்கில் மாத்திரம்தான் இந்த பசிப்பட்டினி ஏற்பட போகிறது என்றால் நிச்சயமாக இல்லை. ஓரளவு தங்களை செல்வந்தர்களாக வைத்திருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளிலேயே இந்த விடயம் ஒரு 4.5 கோடி மக்கள் பட்டினியால் வாடப்போகிறார்கள் என்றால் அபிவிருத்தி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த 3ஆம் தரப்பு நாடுகளுடைய நிலையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அதில் எங்களை போன்ற இலங்கை போன்ற நாடுகள் பாரிய பிரச்சனைகளுக்கு பிறகு கொரோனாவாக இருக்கட்டும், அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம், பொருளாதார சிக்கல் என்று பல்வேறு விடயங்கள் தத்தி தடுமாறி இப்பொழுது மீண்டும் டித்வா புயலில் சிக்கி பாரிய அளவு சேதங்களுக்கு பிறகு மீண்டும் நாங்கள் மீள் நிர்மாணம் செய்து கொண்டிருக்கும் இந்த வழியிலே இந்த பிரச்சனை என்பது பாரிய அளவிலே எங்களை தாக்கப் போகிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கப்பல் போக்குவரத்துகளுக்கான செலவுகள் அதிகரித்திருக்கிறது, விமான சேவைகள் பாரிய அளவில் முடங்கி இருக்கிறது. இலங்கையினுடைய மிக பிரதான 2 வருவாய்த்துறைகளாக இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை 38% மேற்பட்ட அளவிலே வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. நாள்தோறும் $5 மில்லியன் அமெரிக்க சுற்றுலாத்துறையால் எங்களுக்கு நட்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதை தாண்டி இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஏற்றுமதி துறை பாரி மத்திய கிழக்கிற்கு 35% தேயிலை மத்திய கிழக்கிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கினுடைய போர்ப்பதற்ற சூழ்நிலை காரணமாக அந்த ஏற்றுமதியும் தடைப்பட்டது. எனவே இலங்கையினுடைய மிக பிரதான 2 பொருளாதார வழிகளான சுற்றுலாத்துறை மற்றும் ஏற்றுமதி பொருளாதாரம் இரண்டுமே பாரிய அளவில் பாதிக்கப்பட்டது. இந்த ரீதியில் இருக்கும் போதும் இலங்கைக்குரிய வருமானம் எதுவாக இருக்க போகிறது. இன்னொரு பக்கம் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு இருக்கிறது. அப்போ எரிபொருளுக்கான கப்பல்கள் விரைவிலே பாரிய சிக்கல்கள் இருக்கிறது. இப்படி பல்வேறு விடயங்கள் இருந்தாலும் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் உலக அமைப்புகள் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக 3ஆம் தரப்பு நாடுகள் இந்த விடயங்களில் இப்பொழுதே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்றும் கூறப்படுகிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் இலங்கை அரசும் அதைத்தான் கூறுகிறது. அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கும், தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் ஓரளவு சில அத்தியாவசிய பொருட்களை நாங்கள் இருப்பிலே வைத்திருக்கிறோம், சிலது கப்பல்களிலே வந்து கொண்டிருக்கிறது, சிலது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எங்களுடைய மக்கள் இந்த விடயம் தொடர்பாக விழிப்புணர்வாக இருந்து கொள்ளும். ஏற்கனவே இந்த பொருளாதார பிரச்சனையின் போதும் பல்வேறு சிக்கல்களை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். அதிலிருந்து ஒரு பாடம், குறிப்பாக தமிழ் மக்களுக்கு இந்த விடயம் என்பது அடிக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய யுத்தத்தினுடைய கொடூரம் காரணமாக அவர்கள் அடிக்கடி இந்த விடயங்களிலே பாதிக்கப்படுவது உண்டு. இன்றைக்கெல்லாம் எங்களுடைய எரிபொருளுக்கு போய் உடனே வரிசையில் அனுக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அனுபவம் அப்படியாக இருக்குது. மத்திய கிழக்கினுடைய சர்வதேச அரசியலை நம்மவர்கள் மிக உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள், அவற்றை விளங்கி கொண்டு என்றால் கடந்த காலங்களில் அப்படியான அனுபவங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. மத்திய கிழக்கில் ஏற்படக்கூடிய போர் பதட்ட சூழ்நிலை அல்லது இங்கே பூட்டப்படக்கூடிய பாதைகள், கொழும்பில் ஏற்படக்கூடிய பதட்டம் எல்லாம் எவ்வாறு எங்களுடைய பொருளாதாரத்திலே அடி வயிற்றிலேயே கை வைக்கும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த அனுபவங்கள் தான் அவர்களை வரிசைக்கு உடனடியாக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஒரு பக்கம் அம்மாவிடம் சேமிப்பு இருக்கிறது, எங்களுடைய ஏதாவது ஒன்று சேமித்து வைப்பாங்க, பெட்ரோலை சேமித்து வைப்பாங்க, உணவுகளை சேமித்து வைப்பாங்க, காசை சேமித்து வைப்பாங்க. ஆனால் பெரும்பான்மை மக்கள் மத்தியில் இந்த பழக்கம் என்பது மிக குறைவாக இருக்குது. அவர் உழைக்கக்கூடிய அனைத்தையும் ஆடம்பரமாக செலவழித்து வாழக்கூடிய ஒரு பழக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கிறார். எனவே பொருளாதார சிக்கல் 2022 வந்த போதும் பெருமளவிலே பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருக்கிறார்கள்? பெரும்பான்மை சிங்கள மக்களாகத்தான் இருக்கிறார்கள். அவருடைய பசி பட்டினி, ஒரு நேர சோறு இல்லாதனுடைய விளைவுதான் அவர்கள் அன்றைக்கு மிகப்பெரிய அறகலைய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய நாடு இந்த விடயத்திலே கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். தன்னிறைவாக எங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் உற்பத்தி செய்து, குறைந்தது இந்த நெல்லையாவது அரிசியாகக்கூடிய பொறிமுறைகள் அல்லது வீட்டுத்தோட்ட பயிற்சிகள் அல்லது மரக்கறி பயிற்சிகளை எங்களை நாங்களே உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நாங்கள் அடிக்கடி கூறிக்கொள்கிற விடயம், ஒரு தீவு நாடு, 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட நாடும் கடல் உணவுகளை இறக்குமதி செய்கிறார்கள் என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்குது. அதை தாண்டியும் எங்களுடைய வடமாகாணத்திலே பார்த்தா கூட இந்த மன்னார் மாவட்டம் விலங்கு வேளாண்மையிலே மிகப்பெரிய தன்னிறைவான மாவட்டம். அதிகளவான கால்நடைகள் இருக்கிறது, கோழிகள் இருக்கிறது,
பால் உற்பத்தி இருக்கிறது. ஆனாலும் அந்த மாவட்டம் இன்னும் முன்னேற்றம் அடையாமல் தான் இருந்து கொண்டிருக்கு. அதிகளவான பால் பால் உற்பத்தி செய்யக்கூடிய கால்நடைகள் பெறக்கூடிய பால் தேவையில்லாமல் வெளி மாவட்டங்களுக்கு அல்லது தனியார் கம்பெனிகளுக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல அரிசி நெல் உற்பத்தியிலே தன்னிறைவாக விளங்கக்கூடிய மாவட்டம் என்று கூறக்கூடிய மன்னார் மாவட்டம், அங்கே அரிசி உற்பத்தி ஆகக்கூடிய மிகப்பெரிய ஆலைகள் எதுவும் இல்லாமல் அங்கே உற்பத்தி செய்யக்கூடிய நெல் வெளியிலே சென்று அரிசியாகி அந்த மக்களுக்கு மீண்டும் விலைக்கு வருது. அப்போ இப்படியான பல்வேறு வளங்கள் இருக்கும்போது மக்கள் அவற்றை சரியான முறையிலே திட்டமிட்டும் எங்களுக்கான தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்கப்பட்டால் பாரிய அளவு சிக்கல்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய இந்த 90கள் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த யுத்தம் நடந்த காலங்கள் எல்லாம் இந்த குப்பி விளக்காக இருக்கட்டும், டைனமோரை வானொலி கேட்கிறதா இருக்கட்டும், அல்லது மரவள்ளி கிழங்கு இடித்து அந்த மாவரை புட்டை வச்சு சாப்பிட்றதா இருக்கட்டும், மரவள்ளி கிழங்கும் சம்பளம், இப்படி பல்வேறு விடயங்களும் எங்களுடைய பெரியாக்கள் சொல்லிய கேள்விப்படும். எனவே நம்மவர்கள் ஓரளவு இந்த பொருளாதார பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்து எங்களை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை ஏதாவது ஒரு விடயத்திலும் எங்களால் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக கேஸ் இல்லையென்றா இந்த கிராமப்புறங்களில் வாழக்கூடிய நாங்கள் பிறகு அடுப்புக்கு உடனடியாக மாறக்கூடியதாக இருக்கும். ஆனால் நகரப்புறங்களில் இது சாத்தியமா என்ற கேள்வி இருக்கிறது. மின்வெட்டு என்றால் எங்களுடைய பிரதேசங்களில் ஓரளவு நாங்கள் சமாளித்துக் கொள்வோம் என்றால் எல்லாம் இலத்திரனியல் சாதனங்களில் நாங்கள் தங்கி இருக்க பழகிக்கொள்ளவில்லை. ஆனால் நகரப்புறங்களில் இது சாத்தியமா என்ற கேள்வி இருக்கிறது. எனவே பல்வேறு சிக்கல்கள் இந்த மத்திய கிழக்கில் ஏற்படக்கூடிய இந்த போரினால் ஏற்பட போகிறது. குறிப்பாக அந்த வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஓரளவும் பணப்புழக்கம் இருக்கக்கூடிய அந்த நாடுகள் வாழக்கூடிய பிரதேசங்களிலேயே 4.5 கோடி மக்களுக்கு பட்டினி பிரச்சனை ஏற்படும் என்றால் இங்கால் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமைகளை நினைத்து பாருங்கள் என்பதை நாங்களும் கூறக்கூடியதாக இருக்குது. இது இலங்கையினுடைய பிரச்சனை மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதிய பிரச்சனைகளாக இருக்குது. தனி அரசை சாடுவதை தாண்டி நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. முன்னாயத்தமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கான பொருட்களாக இருக்கட்டும், சிறுவர்கள் முதியவர்களுக்கான பொருட்கள், இப்படி பல்வேறு விடயங்களை கூறக்கூடியதாக இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையும் அதைத்தான் கூறுகிறார். சில இடங்களுக்கு அவசர மருத்துவ உதவிகளை அல்லது அடிப்படை மருத்துவ சுகாதார சேவைகளை சில நாடுகளுக்கு வழங்க முடியாமல் இருக்கிறோம். இந்த பாதைகள் பூட்டப்பட்டு, போக்குவரத்துகள் தடைப்பட்டு, கப்பல் விமான சேவைகள் தடைப்பட்டு இருக்கிறார். இப்போ இது இன்னொரு பக்கம் பாரிய சுகாதார சீர்கேட்டையும் உலகளாவிய ரீதியிலே ஏற்படுத்த போகிறது என்று கூறிக்கொண்டுதான். இது எவ்வாறாக இருந்தாலும் இளைஞர் என்ற ரீதியிலே நாங்கள் அனைவரும் இந்த விடயங்களை கொஞ்சம் உலக அரசியலை கவனித்து திட்டமிட்டு செயற்பட வேண்டிய தேவை எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக உண்மையிலேயே இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் இந்த வளைகுடா நாடுகளிலும் அல்லது இந்த அதை நம்பி இருக்கக்கூடிய அதன் மூலமாக இந்த உலக நாடுகளிலே பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இது பற்றி நாங்கள் ஒவ்வொரு நாளும் பேசக்கூடியதாக இருக்கிறது. இதன்படி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உணவு பாதுகாப்பு அமைச்சு ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கிறது. இந்த போர் நிலைமையானது ஜூன் மாதம் வரை நீடிக்குமாக இருந்தால் உலகத்திலே இருக்கக்கூடிய 4.50 அளவில் கோடி மக்கள் பசியினாலும் பட்டினியினாலும் வாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தால் இந்த பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய வழிமுறையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் அல்லது இவ்வாறு கோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதனால் அங்கே கொண்டு வரப்படப்பட்டிருக்கக்கூடிய கப்பல்களின் பயண போக்குவரத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களினால் கப்பல்களுக்கான கட்டணங்கள் என்பது 18% அதிகரித்திருக்கிறது. இதனால் பல்வேறு பொருளாதார நெருக்கடி நிலைமைகளை வளைகுடா நாடுகள் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இது ஒரு பக்கம் ஒரு நாட்டிலே குண்டு வெடிக்கிறது, சத்தங்கள் கேட்கிறது, போர் நிலைமை மூண்டிருக்கிறது. அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய நாடுகளினுடைய தோல்விகள், நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களினுடைய வெற்றிகள் என்று பேசுவதற்கு அப்பால் அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களினுடைய உயிரிழப்பு மனிதாபிமான அடிப்படையிலே பார்க்கப்பட வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம். அது ஒரு புறம் இருக்க, அங்கே ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை தாண்டி அதை அண்மித்திருக்கக்கூடிய நாடுகளிலே அல்லது 3ஆம் தரப்பு நாடுகளிலே, வளைகுடா நாடுகளிலே, பொருளாதார துறையிலே அந்த நாடுகளை சார்ந்திருக்கக்கூடிய நாடுகளிலே பல்வேறு நபர்களினுடைய வாழ்க்கையிலேயே பல்வேறு மாற்றத்தினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே இதுவரை உலக விடயங்களிலே 31,80,00,000 பேருக்கு உணவு சரியாக போவதில்லை என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 31 கோடியோடு இன்னும் ஒரு 4 கோடி மக்கள் பசியினாலும் பட்டினியினாலும் வாடக்கூடியவர்களாக இந்த போர் நிலைமை அதிகரிக்கப்படுமானால் அந்த நிலைமை ஏற்படும் என ஐநா சபை ஆய்வறிக்கைகளினை வெளியிட்டிருக்கிறது. எனவே இந்த குறிப்பிட்ட தகவலுக்கு அப்பால் நாங்கள் பொதுமக்களுக்கு குறிப்பிட வேண்டிய விடயமாக என்ன இருக்கிறது என்று சொன்னால், நேற்று கூட ரூபாவினுடைய பணப்பெறுமதி வீழ்ச்சி அடைந்திருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்க டாலரினோடு ஒப்பிடும் பொழுது இதனுடைய ரூபாவின் பணப்பெறுமதி வீழ்ச்சி என்பது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே முடிந்தவரை இந்த காலத்திலே ஆடம்பர செலவுகளை தவிர்த்துவிட்டு சேமிப்பு தான் எங்களுக்கு இந்த காலத்தினை எங்களுக்கு எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைகள் அதிகரித்திருக்கிறது, எரிபொருளினுடைய விலை அதிகரித்திருக்கிறது. ஏன்னு சொன்னால் இந்த கச்சா எண்ணெயை கொண்டு வருவதிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கலாம் அல்லது மசகு எண்ணெயிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கலாம். இது எரிபொருள் விலையினை அதிகரித்திருக்கிறது. இவ்வாறு எரிபொருள் விலையை அதிகரிப்பதனூடாக
இன்றைக்கு இந்த மின்சார கட்டணத்தை கூட 13.56% அதிகரிக்குமாறு மின்சார சபை கோரியிருப்பதனாக இந்த செய்திகளினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த ஜூன் மாதத்துக்கு இடையில் பெருவாரியான ஒரு நெருக்கடி நிலைமைக்குள் சிக்க போகிறோம் என்பது இவ்வாறான செய்திகளை பார்க்கும் பொழுது தெரியக்கூடியதாக இருக்கிறது. எனவே பொதுமக்கள் சற்று அவதானமாக இருந்து கொள்ளுமாறு குறிப்பிட்டுக் கொள்கிறோம். முடிந்தவரை இந்த நாட்களிலே இந்த ஆடம்பர செலவுகளினை தவிர்த்து பணத்தினை சேர்த்து வைத்துக் கொள்ள பழகி கொள்ளுங்கள். முடிந்தவரை இந்த உள்ளூர் உற்பத்தியினை அதிகரிக்கக்கூடியதாக, அதாவது வீட்டிலே வீட்டு தோட்ட செயல்முறைகளாக இருக்கலாம், அல்லது உங்களினுடைய உணவு களஞ்சியங்களிலே உங்களினுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே உணவுகளை முதலிலே சற்று சேர்த்து வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் இது என்ன மாதிரியான நிலைமையினை ஏற்படுத்த போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே முடிந்தவரை இதனை தவிர்த்துக் கொள்வதற்காக பொதுமக்கள் சற்று அவதானமாக இருந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு இந்த எரிபொருள் QR முறைமை பற்றியும் பல்வேறு தகவல்கள் பத்திரிகைகளிலே வெளியாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது QR முறையின் மூலமாக வாகனத்தில் எரிபொருள் நிரப்பு செய்யக்கூடியவர்கள் முன்னரெல்லாம் எல்லா நாட்களிலும் எல்லோரும் எரிபொருளினை நிரப்பு செய்யக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்று முதல் என்ன நடவடிக்கை என்று சொன்னால், உங்கள் வாகன இலக்கத்தின் இறுதி இலக்கம் ஒற்றை எண்ணாக இருந்தால் ஒற்றை இலக்கங்களில் வரக்கூடிய திகதிகளிலும், இரட்டை இலக்கங்களாக இருந்தால் அது இரட்டை இலக்கங்களில் வரக்கூடிய திகதிகளில் மட்டுமே உங்களால் எரிபொருள் நிரப்பினை செய்ய முடியும் என அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. எனவே குறிப்பிட்ட முறைமைகளின் கீழ் எரிபொருள் நிரப்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்த ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடியானது எங்களுக்கு என்னன்னு சொன்னால், இந்த மத்திய கிழக்கு நாடுகளை நம்பி இருக்கக்கூடிய மூன்றாம் தரப்பு நாடாக இருக்கக்கூடிய இலங்கை போன்ற நாடுகளுக்கு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையின் வருவாயிலே முக்கிய துறைகளாக இருக்கக்கூடிய தேயிலை ஏற்றுமதி துறையாக இருக்கலாம், சுற்றுலா துறையாக இருக்கலாம், இரண்டுமே கணிசமான சரிவினை சந்தித்திருக்கிறது. என்னென்னு சொன்னால் 35% தேயிலை ஏற்றுமதி பொருட்கள் ஈரான் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இதன் மூலமும் பல்வேறு வருமான சரிவினை இலங்கை கண்டிருக்கின்றது. அடுத்து இந்த சுற்றுலாத்துறை என்பது கணிசமாக பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. என்னன்னு சொன்னால், தற்பொழுதும் இந்த மத்திய கிழக்கிலே நாடுகளிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதற்ற நிலைமை காரணமாக பல்வேறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இதன் மூலமாக பல்வேறு கணிசமான பாதிப்புகளையும் பொருளாதார ரீதியாக பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. என்னென்று சொன்னால், இந்த இவ்வாறாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகள் மூலமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்று கூட அத்தியாவசிய பொருட்கள் ஆணைக்குழுவின் அமைச்சு சில பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதனை உறுதி செய்திருக்கிறது. இவ்வாறாக இருக்கின்ற பட்சத்திலே நாங்கள் கூறக்கூடிய விடயம் என்னவாக இருக்க போகிறது என்று சொன்னால், சேமிப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்கள் வீடுகளிலே தயாரிக்கக்கூடிய வீட்டு தோட்டங்களிலே பயிர் செய்யக்கூடிய உணவுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆடம்பரம் இல்லாமல் அவசியமாக எங்களினுடைய உணவை பசியை தீர்க்கக்கூடிய உணவுகளை நாங்கள் இந்த இடர்காலங்களிலே பெற்றுக்கொண்டாலே முடியுமானதாக இருக்கும். நாங்கள் பல்வேறு போராட்ட காலங்களை தாண்டி வாழ்ந்தவர்கள். இதே நடைமுறைதான் இப்பொழுதும் ஏற்பட்டிருக்கிறது. இதையும் நாங்கள் கணிசமான முறையிலே வெற்றிகரமாக தாண்டுவதற்கு முடியுமான முயற்சிகளை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தும் இந்த QR முறைமையிலே பதிவு செய்வதிலேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை தவிர்ப்பதற்காக புதிய வாட்ஸ்அப் இலக்கமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதனை முதலிலே செய்தி பத்திரிகையிலே இருக்கின்றது, அதனை பெற்றுக்கொண்டு நீங்கள் அவ்வாறு QR பதிவு செய்வதிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்த வாட்ஸ்அப் இலக்கங்களின் மூடாக அறிவித்து அதன் மூலமாக உங்கள் QR முறைமைகளை மேற்கொள்ளலாம். எனவே இதனை கருத்தில் கொண்டு மக்களை செயற்படுமாறு கேட்டுக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் திவ்யா விஜயபாஸ்கரன் மற்றும் நான் என்று உங்களை நன்றி நேயர்களே.